தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா நல்லூர் பின்வீதியில் இருக்கிற ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மையம். வலிமையா அந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் அமைக்கப்படுறது, இந்த முறையும் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கதான் வந்திருக்கிறோம். இந்த மே மாதம் வலி சுமந்த மாதம்ங்கிற மக்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தமிழர்களாகிய அனைவருக்குமே அது தெரிந்திருக்கும். குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது அனைவராலையும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னா எங்கிற மக்களுக்கு அது தற்சமயம் இப்ப பிறந்தாக்களுக்கு இதை பற்றிய நினைவுகள் அறிவுகள் பெருசா இருந்திருக்காது. எங்களை தமிழ் மக்கள் தான் அதை சொல்லி வளர்க்க வேண்டும். அதை தாண்டி அந்த நேரத்துல சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கஞ்சி இருக்குல்ல, முள்ளிவாய்க்கால் கஞ்சியில உப்பு இருக்காது, அந்த சுவை என்பது ஒன்று இருக்காது. ஆனால் உயிர் வாழ்வதற்கு அது தேவையாக இருந்தது. அதற்காகத்தான் அந்த கஞ்சியை இன்று வரைக்கும் அதை நினைவு கூறுற விதமா மக்களுக்கு கொடுத்தோன்றிருக்கிறோம். அதே நேரம் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டும் இல்லாம அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க நினைவுபடுத்தணும்ன்றதுக்காக சில முயற்சிகள் எடுத்து அந்த கஞ்சிகள் காட்டி கொடுக்கிறார்கள். நாங்க நல்லூர் பின்வீதியில இருக்கிற இந்த நினைவு மையத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனையோ பதாகைகள் சிலைகள் எல்லாம் காட்சிப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். நாங்கள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் நாங்கள் சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை. ஏண்டா 2000 ஆண்டு தான் பிறந்த நான் அதுக்கு முதல் வாழ்ந்த எத்தனையோ பேர் என்னால் அந்த துயரத்தையும் கஷ்டத்தையும் உணரக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த நிலைமையில் அங்கு இருந்தவர்களுடைய வலி வேதனை அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. அதை யாராலும் சொன்னாலும் அதை அவர்கள் எதிர்நோக்கிய அளவுக்கு அந்த வலியை அவர்களால் உணர முடியாது. ஓகே, என்ன நிலம் இங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உண்மையாவே அந்த சிலையை பார்த்தா எத்தனையோ வலிகளை சுமந்த ஒரு சிலையா இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதோட பதாகைகள் எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு வடிவா பார்ப்போம். ஏன்னா கிட்ட கொண்டு போய் அவ்வளவு க்ளோஸ்அப்ல காட்டலை என்று சொன்னா அவ்வளவு பார்க்கவே கண்கலங்கிற விதமா இருக்குது. அதை காட்ட விரும்பல. முடிந்த அளவுக்கு நான் என்னால் ஏழுமானதை காட்டுறேன். எனது பெயர் சின்னத்தம்பி சோதிலிங்கம். இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆவண காப்பகம், இதனால் இந்த வெளியீடு மக்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் அவலத்தை மட்டுமில்லை, இது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பது ஒரு உச்சம் பெற்ற நாள். 1957ஆம் ஆண்டுலேருந்து விளைக்குணர தொடங்கியுள்ள ஸ்ரீலங்காவில் தமிழ் தேசியத்தை இல்லாத ஒழித்து அந்த மக்களை அழித்து தனி சிங்கள தேசியமாக இதை மாற்றி அமைக்கும் நோக்கோடு சிங்கள ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ்காரர் ஆட்சி காலத்தில் அதை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இந்த மே 18 என்று சொல்கிறது ஒரு உச்சம் பெற்ற நாள். 1,50,000 பேர் கொல்லப்பட்ட நாள். அதால் இந்த இன அழிப்பு நாளை நாங்கள் மே 18 கொண்டாடி அங்கே பட்ட மக்களின் அவலங்கள் துன்ப துயரங்களை நாங்கள் இதில் வெளிக்கொண்டுறோம் என்ற இளைய சந்ததிக்கு இதை கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்குடன் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது அந்த மக்களை பட்டினி சாவிலிருந்து உயிர் காப்பதற்காக அங்கே இருந்து கொடுக்கப்பட்டது. அங்கே உப்பில்லை, பால் இல்லை, அந்த உப்பு நீரில் அவிச்சு இதை பரிமாறப்பட்டது. அவர்கள் உயிர் வாழ்ந்தது இந்த கஞ்சியால். அதுக்குள்ள நாங்கள் முப்படைகளின் தாக்குதல், விமானப்படை, கடற்படை, தரப்படையின் தாக்குதலில் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கணும். பட்டினியாலே எவரையும் சாகவில்லை என்பதுதான் நான் அறிந்த உண்மை. எனவே இந்த கஞ்சி அவர்களை காப்பாற்றி இருக்கிறது. அதை ஆண்டுதோறும் இந்த இனப்படுகொலை என்று சொல்லப்பட்ட மே 18 2009 மே 18 நீங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்ட பார்த்தா தெரியும் எப்படி இந்த தமிழ் இனத்தை இவர்கள் இனப்படுகொலை செய்திருக்கிறார். இன்றும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இதில் இருந்து ஒரு தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தமிழினம் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். இது ஏனென்று சொன்னால் இதை நாங்கள் இளைய சந்ததிக்கு கடத்துவதன் நோக்கம். இப்போ இந்த ஜனநாயக சூழலில் நாங்கள் எப்படி எம்மை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வது, இல்லாட்டி எமது நிலப்பரப்பை பாதுகாத்து, நிலப்பரப்பும் எமது கலை கலாச்சார பண்பாடுகள் அளிக்கப்பட்டால் எமது இனமே அழிஞ்சதுக்கு சரி. எனவே அதுகளை நாங்கள் காப்பாற்றுவதற்கு எம்மால் இயன்ற இந்த ஜனநாயக சூழலில் எவ்வளவுக்கு முன்னேறி இதை நாங்கள் எம்முடைய இனத்தை காப்பாற்ற முடியுமோ, எமது பிரதேசம், எமது மொழி எல்லாத்தையும் காப்பாற்றுவதுதான் எமது செயல்பாடாக இருக்கு. அந்த வடிவத்தில் இந்த இளைய சந்ததிக்கு நாம் பட்ட இனப்படுகொலை உச்சத்தை மையப்படுத்தி ஏனையவற்றையும் உங்களுக்காக நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். இதை வெளியில கொண்டு போகக்கூடிய பாரிய பொறுப்பு ஊடகங்களுக்கும் வெளிநாட்டில் உள்ள எமது சகோதரர்களுக்கும் எமது இனத்துக்கும் உண்டு என்பதை உங்களிடம் வினயமாக வேண்டிக் கொண்டு. வணக்கம் ஐயா. இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்க நான் விரும்புறேன். சிங்கள மக்கள் மத்தியில என்கிற இந்த நிலை என்ன மாதிரி படுது? அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இந்த விஷயத்தை? அரசியல்வாதிகளுக்கும் சிங்கள மக்களுக்கும் என்ன வேறுபாடா பாக்குறீங்க? உங்களோட கருத்து என்ன? வணக்கம், அருமையான கேள்வி. இது தற்போது நீங்கள் பரவலாக ஒரு இருக்க வேண்டிய விஷயத்தை தெளிவாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. நாங்கள்
இந்த கேள்விக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் தமிழினம் சார்ந்துதான், இப்போ என் சொந்த கருத்தாக நான் இதை பார்க்கல, தமிழினம் சார்ந்த கருத்தாகத்தான் நான் சொல்ல வரதை நான் பார்க்கிறேன். சிங்கள மக்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அவர்கள் ஒரு இனவாதி எங்களை கொல்லுவார்கள் என்று இணைக்கவில்லை. சிங்கள மக்களுக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் எங்களுக்கான உரிமைகள், பௌத்தம் அவர்களுக்கு போதிக்கிறது, அதன்படி அவர்கள் நடக்க சொல்லித்தான். பௌத்தம் நல்ல மதம், அவர்கள் எந்த உயிரினையும் வாட்ட வேண்டும் என்று புத்தர் சொல்லி எதன் மீதும் ஆசைப்படவில்லை. மண்ணை துறந்து போன புத்த பெருமானை வணங்குகிறார்கள். அவர்கள் அப்படியே நடக்க வேண்டும் என்றுதான் அவர்களை, உங்களோட குரு, உங்களோட மதத்தின் பெருமான் புத்த பெருமான் வந்து எதை சொல்லாரோ நீங்கள் அதை கடைப்பிடிச்சாலே எங்கடன்னு நிம்மதியாக வாழும். புத்த பெருமான் மண்ணை துறந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்து மக்களுக்கு அர்ப்பணிப்பார். இன்றைக்கு மண்ணை துறந்த புத்தருக்கு உதாரணமாக சொல்லுகிறேன், குருந்தூர் மலை, வெடுக்குநாரி, தீவகத்தில் நெடுந்தீவில் வந்து வெடியரசன் கோட்டை, தையிட்டியில் 115 பரப்பு காணி ஆக்கிரமித்து புத்த விகாரை கட்டப்பட்டுக்கின்ற புத்தன் ஆசைப்படாத ஒன்றை இன்றைக்கு இராணுவ புலனாய்வாளர்கள், சிங்கள அரசியல்வாதிகள் அந்த மண்ணை தமிழ் மக்களுக்கு சொந்தமான மண்ணை உறுதிகள் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த 115 பரப்பு காணியை ஆக்கிரமித்து அங்கே பெரிய விகாரை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு இருக்கின்றார்கள். அது மாதிரி இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழ் நிலங்களை விடுவிக்கிறதற்கு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே சிங்கள மக்கள் இதை நன்கு தெளிவாக இருக்கும். நாங்கள் இங்கே வார சிங்கள மக்களுக்கும் இதை சொல்லுகின்றோம். நேற்று கூட நான் இதில் இந்த தியாகதீபன் திலீபன் அண்ணாவின் இந்த சிலைக்கு முன்னால இந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கின்றிருக்கு. சிங்கள மக்கள் வந்து என்ன கேட்டார்கள், இவர் யார் என்ன மாதிரி என்றால், தங்களுக்கு இவரை பற்றி பேரை கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் சொல்ற மாதிரி நாங்கள் கேள்விப்படவில்லை. நான் சொல்ற மாதிரி அவர்கள் இவருக்கு கேள்விப்பட்டிருக்கோம் பேரை, ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு புனித மனிதராக நாங்கள் கேள்விப்படவில்லை. நான் அவர்கள் உங்களுக்கு எதிராக வேலை செய்யவில்லை, சிங்கள மக்களை கொண்டு குவிக்கும்படி எங்களோட இளைஞர்களை சொல்லவில்லை. ஆனால் அவர் எங்களோட இனத்துக்காக ஒரு 5 அம்ச கோரிக்கை இந்தியன் கவர்மெண்ட் இராணுவத்துக்கு எதிராக போராடின ஒருவர். இதை 2 தடவையும் முடித்தது. ஒரு தடவை ஸ்ரீலங்கா இராணுவம், ஒரு தடவை இந்திய இராணுவம். எனவே நீங்கள் இதில் புரிந்து கொள்ளணும், தமிழ் மக்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார். மனிதன் மனிதத்தை நேசிக்கணும், மனித குலம் மனிதத்தை நேசிக்கணும். அவன் சரியானது ஒன்றை செய்கிறான் என்றால் நான் அவனோட போகணும். அவன் தன் உரிமைக்காக அவன் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறான், அதை விளங்கி கொண்டு குரல் கொடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு சிங்கள மக்களுக்கு இருக்கு. இன்றைக்கு உதாரணத்துக்கு நாங்கள் போனால் சில இந்த யுத்த காலத்தில் நாங்கள் அங்கால போய் வர்றது உண்டு. போனால் நாங்கள் சிங்கள கிராமப்புறம் இப்போ அன்றாதபுரத்தில் இருந்து இந்த மின்சார சபைக்கு சாமான் எடுக்க போய் அந்த டிரான்ஸ்போர்ட் செய்கிற நாங்கள். அப்போ சில கடைகளில் போயிருந்தால் சின்ன பையன், ஒரு 10 வயது 15 வயதுக்கு உட்பட்ட பையன். அப்போ நாங்கள் போய் எங்களுக்கு தெரியும், நாங்கள் போனால் சிங்களாக்கள் அங்கே இருப்பாங்க, தாய் அந்த முதலாளி மாதிரி இருப்பாங்க. எங்களுக்கு அங்கே பயமண்டை இல்லை, அவங்க எங்களோட நல்ல அன்பாக பழகுவாங்க. அப்போ அங்கே சிங்கள சிறார்களுக்கு கூட இனவாதத்தை தோளில் வச்சு கொண்டிருக்கிறார்கள் என்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அம்மையை கொடியா ஆவ டக்கால ஏனுவா, கொடியா வந்துட்டு டக்கால ஓடியா கையா வாங்கன்னு சொல்றான் அந்த சின்ன பையன். கொட்டியா புலி வந்திருக்கு, கொட்டியா ஆவன்னா புலி வந்துட்டு கொடியாவ டக்காலையணும். அப்ப அந்த சின்ன பையன் அதை கற்றுக்கொண்டது எங்கன்னா அங்க உள்ள மூதாதையரிடம் இருந்து. அப்ப நான் புலியும் இல்லை ஒன்றும் இல்லை, அவன் என்ன பார்த்து சொல்றான் கொடியாவ. அப்ப அங்க இனவாதம் தோல்ல தூக்கி சிறார்களுக்கு வைக்கப்பட்டது. அது எங்க ரக்குறதுன்றதுன்னா சேர்ந்து நாங்கள் போற எங்கள்ல இனப்படுகொலைகள் அதுகள் நடக்க அந்த அந்த வக்கிரமம் உங்கள் மீது தீர்க்கப்படும். வன்னியில் 2009 கடைசியில் முள்ளிவாய்க்கால் யுத்தம் நடந்தது. உண்மையில் அந்த சம்பவங்களை நினைக்கிற போது இன்றைக்கும் அந்த எங்களோட நெஞ்சம் கிணத்து கொண்டு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த கஞ்சி வழங்குற நிகழ்வியன் வந்து நாங்கள் இன்றைக்கும் வந்து அதை கடத்தோணும்னு நினைக்கிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து கடைசி நேரத்தில் அங்கே சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஷெல் விழுந்து கொண்டிருக்குது, பங்கராடி பொம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, சனம் செத்து குவியலாக செத்து இருக்குது, சின்ன பிள்ளைகள் பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு பால்மா இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்ற அந்த இடத்துல வந்து கடைசியாக அந்த உயிர் காக்குறதுக்காக இந்த கஞ்சி அங்கே வந்து வழங்கப்பட்டிருந்தது. அந்த கஞ்சி தான் அங்கே உள்ள அந்த மக்களை உயிரை காத்து இஞ்சால கொண்டு சேர்த்துன்றதுல வந்து அந்த கஞ்சியின் முக்கியத்துவம் வந்து இருக்கு. இன்றைக்கும் வந்து அவ்வளோ அவலப்பட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் மறந்து கொண்டு போகிற ஒரு சூழல் வந்து இந்த நாட்டில் உருவாகி கொண்டிருக்குது. அந்த கஞ்சின்ற அந்த
உயிர் காத்த அந்த கஞ்சி வந்து கடத்தப்பட வேணும். நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த வன்னி மண்ணில் வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம்ன்றது எங்களோட இளம் சந்ததிக்கு வந்து நிச்சயமாக வந்து கடத்தப்படணும். இது வந்து வெறும் கஞ்சின்றதுக்கு அப்பால எங்கள்கிட்ட உயிர் காத்த அந்த கஞ்சின்றது வந்து அதில் பொருள்படும். எங்களோட உயிரை காத்து கனவைட்ட பசியை தீர்த்து கொண்டு வந்து இங்கால சேர்த்த அந்த கஞ்சி, அந்த கஞ்சியின் அந்த மகத்துவம், அந்த கஞ்சி எங்களுக்கு அளித்த அந்த உயிர் கொடைன்றது, உயிர் காத்த கஞ்சின்றது வந்து கடத்தப்படும் என்ற நோக்கத்துக்காக வருஷம் வந்து நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வு வந்து ஒரு வாரமாக வந்து நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். அந்த ஒரு வார காலமும் வந்து இந்த கஞ்சியின் அந்த முக்கியத்துவத்தின் அந்த கஞ்சியின் அந்த ஒரு உணர்வு கலந்த அந்த கஞ்சி, அந்த அந்த விஷயம் வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து கடத்தப்பட வேணும். அந்த உணர்வு ரீதியாக வந்து ஆத்மார்த்தமாக வந்து எல்லாரும் அதை வந்து உணரணுமன்றதுக்காக வந்து இந்த கஞ்சியை வந்து நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமா வந்து அந்த சிங்கள மாணவர்கள், சிங்கள மக்களுக்கு கூட இந்த விஷயம் வந்து போக வேணும். ஏன்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் சில விஷயங்களை வந்து ஆவண ரீதியாக நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். வன்னி மண்ணில் வந்து இதுதான் கடைசி காலங்களில் நடந்தது. அந்த விஷயங்கள் வந்து உண்மையா கன பேருக்கு தெரியாது. சிங்கள மாணவர்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம், சிங்கள மக்களுக்கும் தெரியாம இருக்கலாம். உண்மையா அந்த விஷயங்கள் வந்து அந்த மாணவர்களுக்கு போகணும். உணர்வு ரீதியா வந்து உண்மையாக இந்த விஷயம் நடந்ததுன்ற வந்து அந்த மாணவர்கள் வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய மாணவர்களும் இருப்பார்கள். இது வந்து ஒரு இனவாதத்தை கக்கறையில ஒரு இன விரோதமான ஒரு செயல்பாடு இல்லை. அந்த நாங்கள் வந்து சிங்களவருக்கு எதிரானவர்களும் இல்லை. ஆனால் அந்த மக்கள் வந்து இந்த வன்னி மண்ணில் இந்த தமிழ் மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டவே அவலப்பட்டவே, அந்த இராணுவம் வந்து இவ்வளவு மக்களையும் கொன்று ஒழிச்சது என்ற விஷயங்கள் வந்து உண்மையா சிங்கள மக்களுக்கும் அந்த சிங்கள மாணவர்களுக்கும் நிச்சயமாக போய் சேர வேண்டிய ஒரு கட்டாயம் போய் சேர வேணும். சில நேரம் உண்மையா அந்த விஷயம் உண்மையாக போய்க்கலாம் அந்த மாணவர்கள் யோசிப்பார்கள். அவன் சிந்தனையும் அது சில இடம் ஒரு சரியான ஒரு சிந்தனையை தோன்ற ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போக வேணும்ன்றதுல வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்களுக்கு உண்மை விஷயம் தெரியணும், உண்மை தெரிய வேணும். அதான் அந்த மாணவர்களுக்கும் வந்து சரியான உண்மையான விஷயம் போய் சேர்ந்திருக்காது. அவர்களுக்கு அந்த உண்மை விஷயம் போய் சேர வேணும். இன்றைக்கு வந்து நாங்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மையத்தில் நிற்கிறோம். இங்க வந்து ஒரு சிலரோட கதைக்கு சில காணொலி பதிவுகள் எடுத்திருக்கிறோம். முக்கியமா வந்து என்ற ஒரு தனிப்பட்ட ரீதியான கருத்துண்டா இவ்வளவுத்தையும் இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்க்க, இது வந்து நாங்கள் இப்படியெல்லாம் துயரப்பட்டோம் வந்து அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும். அதே நேரத்தில் என்கிற சிங்கள மக்களுக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து சரியான முறையில் போய் சேர வேண்டும். இனவாதம் என்பது இனிமேல் இருக்கக்கூடாது. இனவாதம் என்பது முற்றிலும் இல்லாமல் ஒரு சகோதரத்துவத்தோட எல்லாரும் இருக்கணும் என்று சொன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும். அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த சந்ததிக்கும் இது போய் கடத்தப்படணும். அதுக்காண்டித்தான் இந்த நினைவேந்தல் வந்து யாழ் பல்கலைக்கழகத்திலேயும் மாணவர்களாம் நிரத்தினம், மற்றது வந்து நல்லூர், மற்றது முள்ளிவாய்க்கால் போன்ற இடங்களையும் இது நடத்தப்படுது. ஸோ இது வந்து எங்களோட அடுத்த சந்ததிக்கும் வந்து கடத்தப்படணும். அடுத்த தலைமுறைக்கும் இதனுடைய யுத்தத்துடைய கொடூரம், இதனுடைய வடுக்கள் வந்து மற்றவங்களுக்கு தெரியணும். அதனாலதான் நிறைய படங்கள் புகைப்படங்களும் காட்சிப்படுத்தியிருக்கோம். எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலையும் விசேடமாக காட்சிப்படுத்தியிருக்கிறது. அதோட எவ்வளவு நடந்தது, இதுக்கு மேல ஏன் காட்சிப்படுத்துறீங்களேன்ட்டு ஒரு சிலரோட மைண்ட் செட் இருந்தா இனி ஒரு விஷயம் நடக்கக்கூடாண்டா நடந்த விஷயம் எவ்வளவு கொடூரமான என்று சொல்லி அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அதே நேரம் வந்து இன்னும் ஒரு யுத்தம் வரம்பெறக்கூடாது, இல்லாட்டி இனிமேல் பாகுபாடுகள் இனபேதங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இந்த மாணவர்கள் மத்தியில, குறிப்பா சிங்கள மக்கள் மத்தியில சரியான ஒரு புரிந்துணர்வு, போரின் தாக்கம் வந்து எந்த வந்து சொல்லி நாங்க அறிந்திருக்க வேண்டும். அது தமிழ் மக்களும் சரி சிங்கள மக்களும் சரி அனைவருக்குமே உயிர் சேதங்கள் ஏற்பட்டதான். ஆனால் போரின் தாக்கம் என்னென்று சொல்லி சரியான முறையில அறிய வேண்டும், தெரிய வேண்டும். அதுக்காகத்தான் இந்த மையங்கள். அதே நேரம் எங்கிற கஷ்டங்கள் எங்கிற கொடுமைகள் நாங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டு வந்த வேண்டும் வந்து தெரிய வேண்டும். அதுக்காகத்தான் இந்த சிங்கள குறிப்பாக வந்து சிங்கள மாணவர்கள் சிங்கள மக்களுக்கும் அந்த விடயம் வந்து கடத்தப்படணும். அவர்கள் மத்தியிலேயும் வந்து இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட வேண்டும். அதுக்கான முயற்சிகளையும் எடுத்து வருகின்றோம். அந்த வகையிலையும் குறிப்பாக விசேடமாக சிங்கள மாணவர்களும் சரி சிங்கள மக்களுக்கு இந்த யுத்தத்தினுடைய கொடூர வடுக்கள் இன்றைய தலைமுறைகளில் மத்தியில் வந்து ஓரளவுக்கேனும் அறிய வருகின்றது. மேலும் இது தொடர்பாக வந்து இன்னும் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் இன்னும் வினைத்திறனான வகையில் வந்து நாங்கள் மாணவர் ரீதியிலும் சரி சாதாரண பொதுமக்கள் என்ற தமிழ் மக்களின் ரீதியிலும் சரி இதனை யுத்தம் தொடர்பான வடுக்கள் தொடர்பாக வந்து இன்னுமே வந்து வீரியமான முறையில் இத்தகைய நினைவேந்தல் நடத்தப்பட வேண்டும். இதைய காட்சி படங்களை வந்து இன்னுமே வந்து வினைத்துறை வகையில வந்து மக்களை கொண்டு செல்ல வேண்டும். அது சிங்கள மக்களுக்கு நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிறது உங்களுடைய மிகப்பெரிய அவாவா. அதே வந்து இழப்பு வந்து நான் சொன்ன மாதிரி 2 பக்கம் இருந்தாதான் இனிமேல் இந்த போரின் கொடூரத்துல வந்து இழப்புன்னு பார்க்க வந்து நாங்கள் சரியா வந்து பாதிக்கப்பட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை அங்க அந்த அந்த இடத்துல இருந்த மக்களுக்கு தான் தெரியும் எத்தனை வலி
சுமந்த காயங்கள், இன்னும் மாறாத காயங்கள் இருக்குது. அதே நேரம் வந்து அனைவரும் வந்து யுத்தத்தின் வடுக்கள் தெரிந்தால் மட்டும்தான் வந்து இன்னும் ஒரு பிரச்சனைக்கு வந்து போக மாட்டோம். அதுக்கு முதல் புரிந்துணர்வு வேணும். சில விஷயங்கள் நியாயமான முறையில போய் சேரணும். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் எடுத்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு இந்த காணொலி மூலமாக வந்து இப்படி ஒரு விஷயங்கள் தெரிந்து இனியாச்சும் ஒரு யுத்தங்கள் ஏற்படக்கூடாது, இனி இந்த ஒரு உயிர் சேதங்கள், ஒரு கொடுமையான விஷயங்கள் நடக்கக்கூடாது, அனைவரும் புரிந்துணர்வோடு இருக்கணும், ஒரு ஒற்றுமையோட சகோதரத்துவத்தோடு இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து குறிப்பா நாங்களும் இந்த வீடியோ ஷூட் பண்றோம். யூனிவர்சிட்டியில வந்து இதுக்குரிய முயற்சிகள் நடக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம மிஸ்டர் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.